நாடினால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவான். மேலான பெருமக்களே, ஏதோ அல்லாஹ்வுடைய கருணை முஸ்லிம்கள் மீது இறங்கி இருக்கிறது. இந்த தீ விபத்தின் மூலம் அல்லாஹ் ஒரு அச்சத்தை வல்லரசு நாடு என்று பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய உள்ளங்களிலும் கூட அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வைத்திருக்கிறது. யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்தார்களோ தீயை பார்த்த அடுத்த கணம் பெரு வீதிகளில் குழந்தைகள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை முழங்கிக் கொண்டு ஓடிய அந்த வீடியோக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடுமையான தீ விபத்து ஏற்பட்டால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்கள், தக்பீரை முழக்கம் இடுங்கள் என்றார்கள் பெருமானார். கடுமையான தீ விபத்து இன்றைக்கு வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தீ விபத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அது தவறு என்றார்கள் கண்மணி நாயகம். கடுமையான தீ விபத்து ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை சத்தமிட்டு சொல்லுங்கள். எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இயற்கையின் பேரழிவாக இருந்தாலும் அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு அந்த இயற்கையின் பேரழிவு அடங்கும் என்பதாக